ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சஷ்டி விரதம் 5வது நாள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அழகா நம்ம வந்துட்டு காமாட்சி அம்மன் விளக்கும் ஏற்றிருக்கோம். 5 அப்படின்றத குறிக்கும் விதமா 5 தீபங்கள் வந்து ஏற்றிருக்கோம். ஷட்கோண கோலம் போட்டு ஏற்றிட்டோம். இன்னைக்கு முக்கியமான நைவேத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேனும் திணைமாவும் தான். முருகருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம், நைவேத்தியம்னே சொல்லலாம். அதை வந்து நம்ம அப்படிதான் வைக்கணும்ட்டு இல்லை, பாயாசமா கூட செய்து வைக்கலாம், பொங்கலாவும் செய்து வைக்கலாம். இருந்தாலும் தேனும் திணைமாவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு, நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் மாவிளக்கு போடுறதுன்றது நம்மளுக்கு ரொம்ப உகந்தது, நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா. ஆடி மாசத்துல கூட நம்ம வந்துட்டு மாவிளக்கு ஏற்றுவோம். அந்த விதத்துல இன்னைக்கு வந்து இந்த திணைமாவு விளக்கு வந்து நான் இப்ப ஏத்த போறேன். இது வந்து ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். இதை வந்து நம்ம நெய் விட்டு ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை சுத்தி குங்கும மஞ்சள் வைக்காதீங்க. அது எந்த தட்டுல வைக்கிறோமோ அதுல வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம சாப்பிடணும் இல்லையா, அதனால வேஸ்டா ஆக்கக்கூடாது ஃபுட் எல்லாம். அதனால நான் வந்து அதை சுத்தி இருக்கிற தட்டுல தான் குங்கும மஞ்சள் வச்சிருக்கேன். இப்ப இதையுமே நம்ம ஏத்தி முருகருக்கு நைவேத்தியமா வைக்கலாம். முதலாக முருகப்பெருமானுக்கு குறிஞ்சி நிலத்துல இருக்கிற மக்கள் இந்த ஒரு உணவை தான் வச்சு வழிபாடு செய்தாங்க. அதனால இது வந்து தொன்று தொட்டு வந்துருச்சு. இது மிகவும் பிடித்த உணவு அப்படின்றது வந்து குறிஞ்சி நில மக்களுக்கு தான் தெரியும் முதல்ல. அதனால அங்க என்ன விளையுதோ அதை வந்து அவங்க வச்சு வழிபாடு செய்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த திணை வந்து அழியக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாமளும் வந்து வச்சு வழிபாடு பண்றோம். காலம் மாற மாற நம்ம அரிசி உணவுகள் எடுக்கலாம். திணை வந்து இன்னைக்கு உகந்ததுன்னு சொல்லும் தானே நிறைய திணை வாங்கி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றோம். அப்போ அந்த பயிர் வந்து அழியாம இருக்கு இல்லையா, அதனாலதான். இன்னைக்கு சஷ்டி 5வது நாள் நம்ம வந்து ஷட்கோண கோலம் தட்டில் வரைஞ்சிட்டு 5 வெற்றிலை தீபங்கள், அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அகல் தீபம் வச்சு ஏற்றி இருந்தோம். 5வது நாள் முருகருக்கு தேனும் திணைமாவும் செய்து படைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு தேனும் திணைமாவும் பிசைஞ்சிட்டு நான் வந்து லட்டு மாதிரி பிடிச்சு வச்சிருந்தேன். கொஞ்சம் திணைமாவை எடுத்து அதில் கொஞ்சம் நெய் விட்டு ஒரு தீபமாகவும் நான் இன்னைக்கு வந்துட்டு ஏற்றி இருந்தேன். சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரவதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சிக்கல்ல இருக்கிற வேல் நெடுங்கண்ணி அம்மன் கிட்ட இருந்து சிங்காரவேலவர் வேல் வாங்கிட்டு வந்து நாளைக்கு சூரனை வதம் செய்ய போறாரு. அந்த கண்கொள்ளா காட்சி இன்னைக்கு டிவிலலாம் ஒளிபரப்பாகும். அதெல்லாம் பார்க்கணுன்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் பசங்க வந்து நம்மளோட செம்மலை வேல்முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேற்று நீங்களாம் தானே போயிட்டு வந்தீங்க, எங்களை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அதனால இன்னைக்கு அங்கே போயிட்டு பசங்க அன்னதானம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சுவாமி அழகாக தரிசனமும் செய்துட்டு அங்கே நாட்டியம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாமும் கண்குளிர பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் டிவியில் வந்துட்டு அந்த நேரலையில் தான் நாங்கள் பார்த்தோம் சிக்கலில் வந்து வேல் வாங்குகிற காட்சியை. எத்தனை பேர் இந்த காட்சியை பார்த்து பிரமிச்சு போனீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த செப்பு திருமேனி வேர்க்கிறது பார்க்கும்பொழுது தெய்வம் இல்லைன்னு யாராலங்க சொல்ல முடியும். கண்டிப்பாக முருகர் இருக்காருங்க. நம்பிக்கையோடு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம். நாளைக்காக காத்திருப்போம்.